Hi dear students, welcome to YouTube channel. தமிழ்நாடு கவர்மெண்ட் காலேஜ் உடைய அப்ளிகேஷன் வந்து நம்மளுக்கு பாத்தீங்கன்னா நம்மளுடைய 12th ரிசல்ட் ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் இமீடியட்டா மறுநாளே, அதாவது 9th தான் நம்மளுடைய 12th ரிசல்ட், இமீடியட்டா 10ஆம் தேதி அல்லது 11ஆம் தேதி நம்மளுக்கு அப்ளிகேஷன் வந்து ஆன்லைன்ல ரிலீஸ் பண்ணிடுவாங்க. இது என்ன தமிழ்நாடு கவர்மெண்ட் காலேஜ் அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. அதாவது இதுக்கு பேர் வந்து TN காசான்னு சொல்லுவோம். தமிழ்நாட்டுல இருக்கிற கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்ல நீங்க படிக்கணும் அப்படின்னா இந்த TNGASA.in அப்படிங்கிற அபிஷியல் வெப்சைட் மூலமா தான் நம்ம என்ன பண்ண முடியும்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ண முடியும். இந்த TNGASA மூலமா நீங்க போறதுனால இந்த ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம்ல நீங்க எத்தனை காலேஜஸ்னாலும் அப்ளை பண்ணலாம், எத்தனை கோர்சஸ்னாலும் நீங்க அப்ளை பண்ணலாம். இப்ப நீங்க ஒரே ஒரு காலேஜ் எடுத்துக்கிறீங்க, பிரசிடென்சி காலேஜ் சென்னையில இருக்கிறது எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய எல்லா கோர்சஸுமே நீங்க வந்து அப்ளை பண்றதுக்கு நீங்க எலிஜிபிள். இந்த ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம்லயே அந்த எல்லா ப்ராசஸுமே முடிஞ்சிடும். அதுதான் இந்த TNGASA உடைய ஹைலைட். ஓகே, இந்த TNGASA உடைய அப்ளிகேஷன் ஃபீஸ் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப குறைவு. நீங்க பிலாங்ஸ் டு OCBC MBCயா இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபீ வந்து 50 ரூபாய். அதுவும் நீங்க 5 காலேஜஸ்க்கு நீங்க வந்து அப்ளை பண்றீங்க, ஒரு 5 காலேஜுக்கு அப்ளை பண்றீங்க அப்படின்னா 50 ரூபாய் நீங்க அப்ளிகேஷன் ஃபீ பே பண்ணா போதும். இந்த 5 காலேஜ்ல எத்தனை கோர்சஸ் இருக்கோ அத்தனை கோர்சஸுமே நீங்க அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி இந்த 5 காலேஜஸ் மட்டும் போதாது, எனக்கு கூடுதலா இன்னும் ஒரு 5 காலேஜஸ் வேணும் அப்படின்னாலுமே உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து எவ்வளவு ஆகும்னா 50 + 50 100 ரூபீஸ் வந்து ஆகும். சோ இதுல நீங்க எத்தனை கோர்சஸ்னாலும் எத்தனை காலேஜஸ்னாலும் அப்ளை பண்ணலாம். சோ 5 காலேஜுக்கு 50 ரூபாய், எக்ஸ்ட்ராவா இன்னும் 5 காலேஜ் பண்ணீங்கன்னா 100 ரூபாய், இந்த மாதிரி ஆட் ஆயிட்டே போகும். நீங்க அதே மாதிரி பிலாங்ஸ் டு SC SCA STயா இருந்தீங்க அப்படின்னா நீங்க 5 காலேஜஸ் அப்ளை பண்ணக்கூடிய ஃபீஸ் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 2 ரூபாய் தான். சோ நீங்க எக்ஸ்ட்ராவா இன்னும் 5 காலேஜ் அப்படின்னா ஒரு 4 ரூபாய் தான் உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபீ மட்டுமே வரும். ஓகே, இப்போ இந்த அப்ளிகேஷன் ஃபீ மட்டும் தான் இவ்வளவு குறைவா அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்கு இருக்கும். கோர்ஸ் ஃபீஸ் எவ்வளவு இருக்கும் அப்படின்னு தான் நீங்க யோசிக்கிறீங்க. சோ TNGASA மூலமா நம்ம போறதுனால நம்மளுக்கு கோர்ஸ் ஃபீஸுமே ரொம்ப குறைவு. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த TNGASAல எத்தனை காலேஜஸ் வர்றாங்கன்னா கவர்மெண்ட் தமிழ்நாட்டுல இருக்கிற கவர்மெண்ட் காலேஜ் எல்லா டிஸ்ட்ரிக்ட்டுமே பார்ட்டிசிபேட் பண்றாங்க. 176 காலேஜஸ் வராங்க. அதுல ஹைலைட்டா இருக்கக்கூடிய காலேஜஸ் கொஞ்சம் மென்ஷன் பண்ணிருக்கேன். பிரசிடென்சி, குயின்ஸ் மேரி, டாக்டர் அம்பேத்கர், ஜஸ்டிஸ் பாஸ்கர், அமெரிக்கன் காலேஜ், லேடி டோக், அழகப்பா, இந்த மாதிரி நிறைய ரிப்பீட்டடான நல்ல காலேஜஸும் நம்மளுக்கு வந்து பார்ட்டிசிபேட் பண்றாங்க. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பெஷல் கேட்டகரியில நீங்க இருக்கீங்க, நீங்க ஸ்போர்ட்ஸ் கோட்டா, எக்ஸ் சர்வீஸ்மேன் அல்லது பிளைண்ட்னஸ் அண்ட் லோ விஷன்ல இருக்கீங்க, NCC ஹோல்டரா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்காலர்ஷிப்புமே அவைலபிளா இருக்கு. என்னென்ன கோர்சஸ் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா BSc ல இருந்து BCA, BCom, BBA, BA ல இருந்து, அதாவது இப்ப நீங்க BSc எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, பாட்னி, சுவாலஜி படிக்கணும், அல்லது நீங்க பயோகெமிஸ்ட்ரி, பயோடெக்னாலஜி, மைக்ரோபயாலஜி, ஃபுட் சயின்ஸ், சைக்காலஜி, பிளான்ட் பயோடெக்னாலஜி, ஹோம் சயின்ஸ், என்விரான்மெண்டல், கிளினிக்கல் நியூட்ரிஷன் அண்ட் டைட்டிஷியன், இந்த மாதிரி கோர்சஸ் படிக்கணும்னாலும் இந்த GASA மூலமா நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணலாம். சோ நான் சொன்ன இந்த பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி எல்லாமே, மேத்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், அதே மாதிரி கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல நீங்க BSc இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அல்லது BSc கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியுமே நீங்க அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி BA, BCom, BBA இங்கிலீஷ், தமிழ், எக்கனாமிக்ஸ், காமர்ஸ், அதே மாதிரி பொலிட்டிக்கல் சயின்ஸ், விஸ்காம், கார்ப்பரேட்டரி, இந்த மாதிரி கோர்சஸ் எல்லாமே நம்மளுக்கு ஹைடெக்கான ஒரு நல்ல காலேஜஸ்லயே நம்மளுக்கு அவைலபிளா இருக்கு. சோ அதுக்கு எல்லாத்துக்கும் நீங்க ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணா போதும். இதோடைய அட்மிஷன் அண்ட் கவுன்சிலிங் ப்ராசஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணி ஒரு 15 டேஸ் டைம் கொடுப்பாங்க. 15 டேஸ்க்கு அப்புறம் 1 வீக் கழிச்சு ரேங்க் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. இந்த ரேங்க் லிஸ்ட் அப்படி என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய 12th உடைய மேஜர் சப்ஜெக்ட்ஸ் மார்க்ஸா கட் ஆஃப் பார்க்கணும், பிளஸ் உங்களுடைய கம்யூனிட்டி அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. சோ அபிஷியல் வெப்சைட்லயே நம்மளுக்கு ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க. நீங்க சப்போஸ் எக்ஸாம்பிளுக்கு நீங்க பிரசிடென்சி காலேஜ்ல நீங்க அப்ளை பண்ணிருக்கீங்க, ஒரு அத்தனை கோர்சஸும் ஒரு 5 காலேஜ்னா அந்த 5 காலேஜ்லயுமே உங்களுக்கு இந்த ரேங்க் லிஸ்ட் அவங்களுடைய காலேஜ் வெப்சைட்ல உங்களுடைய ரேங்க் லிஸ்ட் வந்து கண்டிப்பா அதுல போஸ்ட் பண்ணிருப்பாங்க. சோ அதுக்கடுத்து கவுன்சிலிங் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. கவுன்சிலிங் வந்து ஒரு 5 டேஸ் நடக்கும். ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல ஒரு பிள்ளைங்களை கூப்பிடுவாங்க, அதுக்கடுத்து செகண்ட் ரவுண்ட்ல வந்து கவுன்சிலிங் கண்டக்ட் பண்ணுவாங்க. காலேஜ் வந்து பாத்தீங்கன்னா ஜூலை 1st வீக்கே நம்மளுக்கு ஓபன் பண்ணிடுவாங்க. கவுன்சிலிங்ல என்ன மாதிரி நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம என்னென்ன சர்டிபிகேட்ஸ் எல்லாம் நம்ம அப்லோட் பண்ணிருக்கோமோ அந்த சர்டிபிகேட்ஸ் எல்லாத்தையும் ஒரிஜினல் எடுத்துட்டு போய் நீங்க கவுன்சிலிங் அட்டெண்ட் பண்ணணும். சோ உங்களுக்கு வந்து சீட் வந்து அலாட் பண்ணி கொடுத்துருவாங்க. என்னென்ன சர்டிபிகேட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபர், 10th 12th, உங்களுடைய கம்யூனிட்டி, அதுக்கடுத்து இன்கம், நீங்க என்ன ஸ்பெஷல் கேட்டகரி கோட்டால இருக்கீங்களோ அது எல்லாமே. அதே மாதிரி ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணிட்டு அப்ளிகேஷன் மெத்தட் வந்து நீங்க ஆன்லைன்ல தான் பே பண்ணுவீங்க ஃபீஸ். அதுக்கடுத்து இந்த பிரிண்ட் அவுட் எடுத்து இந்த டிக்ளரேஷன் ஃபார்ம்லயே நீங்க சைன் பண்ணி நீங்க மென்ஷன் பண்ண இந்த சர்டிபிகேட்ஸ் எல்லாத்தையுமே என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க சப்மிட் பண்ணணும். ரொம்ப சிம்பிளான கவுன்சிலிங்
கவுன்சிலிங் ப்ராசஸ் தான். இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நீங்க ஃபில் பண்றதுனால உங்களுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னா, நீங்க வந்து பேராமெடிக்கல் நர்சிங்கோ அல்லது வேற அக்ரிக்கோ வெட்னரி கோர்சஸ்க்கோ இன்ஜினியரிங்கோ இந்த மாதிரி நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு கவுன்சிலிங் உடைய டைம் வந்து கொஞ்சம் எடுத்துக்கிட்டே போகும், ரொம்ப டிலே ஆகும். பட் அதுக்கு முன்னாடி ஒரு சேஃபர் சைடுக்கு நீங்க ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்லயே நீங்க அப்ளிகேஷன் போடணும் அப்படின்னா இந்த டிஎன் காசா மூலமா நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ரொம்ப முக்கியம், கட் ஆஃப் கால்குலேஷன் எப்படி பார்க்கணும்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு பிஏ இங்கிலீஷ் தமிழ் இந்த மாதிரி லாங்குவேஜ் பிஏல எடுக்கிறீங்க அப்படின்னா அதோடைய 100க்கு என்ன மார்க்கோ அதை மட்டும் என்டர் பண்ணா போதும். அதே இது நீங்க பிஎஸ்சி பிகாம் பிபிஏயா இருக்கீங்க அப்படின்னா மொத்தம் நம்மளுக்கு 6 சப்ஜெக்ட்ஸ் இருக்குல்ல, அதுல மேஜர் சப்ஜெக்ட்ஸ் மட்டும் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி அல்லது பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்னி சுவாலஜி அல்லது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இந்த மாதிரி இருக்கிற மேஜர் சப்ஜெக்ட்க்கு மட்டும் 400க்கு நீங்க ஆட் பண்ணா அதுதான் உங்களுடைய டிஎன் காசாவுடைய கட் ஆஃப். ஸோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு வந்து இப்போ தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த இதை நீங்க ஆப்பர்ச்சுனிட்டியை விட்டுறாதீங்க. கண்டிப்பா இப்பவுமே இந்த சர்டிபிகேட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஆஃப்டர் 9th அப்புறமா நம்மளுக்கு 10th அல்லது 11th நம்மளுக்கு இந்த அப்ளிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த அப்ளிகேஷன் ஃபீஸும் குறைவு, காலேஜ்ல போய் ஜாயின் பண்ணி படிச்சாலும் உங்களுக்கு ஃபீஸ் குறைவு அப்படின்னு இருக்கும்போது நீங்க இதுல கண்டினியூ பண்ணி படிக்கலாம். அதே சமயம் இதுக்கு அப்ளை பண்ண பிறகு நீங்க இன்ஜினியரிங்கோ பேராமெடிக்கலுக்கோ கவுன்சிலிங்க்கு வெயிட் பண்ணாலுமே இதுல வந்து நீங்க ஜாயின் பண்ணிட்டு அதுலயும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். சப்போஸ் பேராமெடிக்கல் இன்ஜினியரிங்ல உங்களுக்கு சீட்டு கிடைச்சிருச்சு அப்படின்னா இந்த காலேஜ்ல இருந்துமே நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா டிசி வாங்கிட்டு டிஸ்கண்டினியூ பண்ணிக்கலாம். அதுக்கு எந்த பேயும் கிடையாது, எந்த பெனாலிட்டியும் கிடையாது. ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். நம்மளுடைய சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.